ஸ்ரீ சம்பாரணம் மக்களுக்கு ரவணாக விளக்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கண்பர்களை வரைத்து துஷ்டோட கிரக சிஸ்டம் நடத்தப்பட்ட ஆரம்பத்துடன் ஞானாசத்தியமை திகழாகி கந்தமார் பேர் விளைத்த அவர்களுடன் விளையாட செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொண்டு செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனிகாசனம் விட்டிருக்கிறேன். வீணாக கேட்கிறது சந்திப்போம் நாரத அடியேனும் என்னவரை பாடல் மூலமாகவே வரவேற்பு அளிக்கலாம் என்கின்றார். இருந்தாலும் பாட்டிற்கு நாரதன் பாடல் அப்படிப்பட்ட தங்களின் முன்னால் நான் பாடலால் தங்களை வரவேற்பு என்று நினைக்கின்றால் அப்படி ஒரு ஆசை மனதில் ஆசை இல்லாதவர்கள் யாருக்கு பாட்டுக்கு பாட்டு என்று பாட்டுக்கு பாட்டு பாடல் 2 பேரும் பாட்டுக்கு பாட்டு பாடணும். அந்த ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாரே புத்தர், அதுவே ஒரு ஆசை தான். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஆசையே இல்லாம சன்னியாசியா துறவியா போறேங்கிற ஒரு கையில ஒரு ஆசை திருவோடு வச்சிருக்காரு. ஆமா, அதனாலதான் கடைசியா நீதான் அவர் பஸ்தாங்கன்னு சொன்ன உடனே உங்க அப்பா போய் கேட்ட உடனே ஓட்டை போட்டு உடைச்சாரு. ஓடு என்ன விட்டு ஓடுன்னு உடைச்சாரு. அவருக்கு உடனே முக்தி கிடைச்சிருக்கு. அவருக்கு மனைவியா அடியனுடைய
அருகாமையில் திணைச்சோலை மத்தியிலே மிக அழகான ஒரு கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு வந்தேன். அளவில்லாத ஆனது ஏற்கனவே ஒரு கனி கிடைக்கவில்லை என்கின்ற சற்று விரக்தியில் இருந்தேன். கனி போச்சே என்பது போல. ஆமா, என்னதான் வீடு கட்டினாலும் கனி போச்சே. சின்ன குழந்தை தானே, ஒன்று இழந்துதான் ஒன்றை பெற வேண்டும். அப்ப இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. ஏதாவது சாப்பிட பதார்த்தம் வீடு கட்டி விளையாண்ட கதையெல்லாம் இருக்குதானே. ஆமா, அது சின்ன வீடு. நீங்க சொல்றது மணல் வீடு. ஆமா ஆமா, பெரிய அளவுல வீடு கட்டணும். என்ன அப்ப வாழ்க்கையில 2 வீடு தேவை. ஆரம்ப காலம் சின்ன வீடா தான் இருக்கு, அப்புறம் தான் பெரிய வீடுங்கிற பேருந்து நிலை அடைய வேண்டியது. அது சின்ன பிள்ளையிலே முத சின்ன வீடு கட்டி பழகிடுறோமா, அதான் பொருள் இப்ப வீடு கிடைக்கணும். அதனால இப்பொழுது படை வீடு 5 இருக்கு. ஆமா, 6மே இருக்கிறதுன்னு வச்சுக்கோ. ஆமா இருக்கு. இக்கடினாலும் நேர வேண்டிய ஒரு படை வீடுனா 6வது படை வீட்டுக்கு சிறப்பு சேர போகிறது. ஆமா, ஏ அப்படிப்பட்ட கனியினுடைய பெருமைகளை என்னவென்று எடுத்து பொருள் கேட்போம். மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ நீங்கிள வேயிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எழுதை இணையடி இணையே வாழை போல, பலா போல, மா போல. ஆனா அந்த 3 கனிகளை காட்டிலும் ஒரு உயர்ந்த கனி. சங்கரன் சொல்லும் போது கூட பாருங்க, மாங்கனிக்கும் தேன் கதலினார் அடைமொழி ஒன்று போட்டுட்டாரு. மாங்கனிக்கும்னா அதை விட வாழைப்பழம் நல்லா இருக்கும். தேன் வருமா? வாழை போல தேன் இருக்குங்கிறத சொல்லாம சொல்றாரு பாருங்க. எல்லா போலயுமே தேன் இருக்கு, இதுல கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இந்த ஊமத்தம் கூட தேன் இருக்கு. அதனாலதான் இந்த தேன்ல அவ்வளவு ஒரு மகத்துவம். எல்லா இனிப்புலையும் உப்பு இருக்கு, எல்லா புளிப்புலையுமே உப்பு இருக்கு, எல்லா கசப்புலையுமே உப்பு இருக்கு. எல்லா இடமே இல்லை. 6 வசதியிலுமே இந்த கசப்பு, உப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாத்தையும் உப்பு இருக்கு. அப்ப உப்பை குறைக்கணும்னா உப்பு எப்படி குறைக்கணும்? உப்பை குறைக்கிறது ஒரே ஒண்ணுதான், சுரக்காய் தான். என்ன சொன்னாரு? சுரக்காய் என்ன இருந்தாரு? சுரக்காய் உப்பு இல்லை என்ன? சுரக்காய் சாப்பிட்டா உப்பு குறையுது, குறையும்னு சொல்லி வச்சாங்க என்பதை நேரடியாக. சுரக்காயில அப்ப வடிவம் வைக்கப்பட்டிருக்கு, மாத்தி வச்சு. சுரக்காய் குண்டு சட்டி மாதிரி இருந்துச்சு, புடலங்காய் மாதிரி இருந்துச்சு. சுரக்காய் போலவே இல்ல நேர்காய் போல. என்ன செய்யறது? கனியினுடைய பெருமைகளை சற்று விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்திற்காக ஒரு சிறிய விசாரணை. எதுவும் பிழை
விசாரிக்கிறேன். நான் விசாரிக்கிறேன். ஆமா, நீங்க விசாரிக்க, நீங்க தான் விசாரிக்கணும். நான் பதில் சொல்றேன். ஏன்னா தனிநபர் விசாரணை வேண்டாங்கிறீங்க, அதனாலதான் தனிநபர் விசாரணை இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லையே, நான் வேணுமே, நான் விசாரிக்கணுங்கிறத நீங்க விசாரிங்கன்னு தான் நானும் சொல்றேன். விசாரிக்க வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கோம். அப்படியா? நாங்கன்னா எனக்குள்ள நிறைய இருக்காங்க. அவன் இருக்கா நீங்க தானே உலகமே அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதானே. நாங்க கட்சி சேர்க்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. ஒரு கட்சி சேர்ப்பு எனக்கு தெரியும். நான் கட்சி சாராத ஆளு. நீங்க எப்போதுமே தனித்துவமா இருக்கிறாங்க. எப்பொழுதுமே எதிர்கட்சி. எதிர்கட்சியா மட்டும் இல்ல, தனித்துவமா இருக்கிறாங்க. என்னோட கூட்டணி சேர்க்க நாங்கள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சி. என்ன காரணம் கேட்டா, அதனால அமைச்சர் விசாரணை கமிஷன் பூரா இன்னும் தீர்ப்பு இல்லை. என்ன காரணம்? சிவனுடைய ஆட்சி தானே. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க எதிர்கட்சி அப்படின்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற குழப்பமெல்லாம் இல்லை ஐயா. குழப்பம் எதற்காக? அந்த குழப்பத்தின் குழப்பம் ஏற்பட்டதான் மன தெளிவு ஏற்படும். கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காத. கலகம் நன்மையில முடியணும் இல்ல. அப்ப கலகம்னா அது எதிர்கட்சி தானே. அது சொல்லுங்க, எதிர்கட்சி தான். சபை தனிக்கட்சி. சபை அமைதியா இருக்கு, அதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னா எதிர்கட்சி தானே. எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி போட்டா சரியா வராதுல்ல. நீங்க போட மாட்டீங்க. ஆரம்பத்துல குக்கில இருந்தவர், அதனால எதையுமே ஒரு குக்கிய தானே போட்டு இருக்கீங்க. தனித்துவமா என்று வெற்றியை தழுவ முடியாது. ஏன் முடியாது? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்தது என்றான் பாரதி. ஒவ்வொன்றாத்தான் 100 ஆகணும், மொத்தமா 100 ஆக முடியாது. அப்படி பார்க்க போனா ஜெகத்தினை அழித்துடுவோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தினம் ஜெகத்தினை அழிக்கணும். அப்படின்னா யார் செத்தாலும் கவலை இல்லை நீங்க சொல்றீங்க. ஒரு நாள் இரவு எத்தனை பேர் பசியா தூங்குறாங்க தெரியுமா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த இந்திய அரசாங்கமே அறிவிக்குது 30 கோடி பேரு தனிமரம் தோப்பாகாது. ஒவ்வொரு மரமா தான் தோப்பாங்க. நீங்க தனித்து எவ்வளவு காலம் நின்றாலும் நீங்க மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, உங்களோட சேர்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. என்னால யாரும் பாதிக்கப்படுவதில்லை. நாங்க தான் அத்தனை வரைக்கும் வாழ வைக்கிறோம். நீங்க தனித்துனா இப்ப ஒரு விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க, அப்ப நீங்க தனியால வச்சு வச்சுக்கணும். ஏன் என்ன பார்க்க வரணும்? ஏன்னா இந்த விஷயம் உங்களை சம்பந்தப்படுத்த விஷயம், அதனாலதான் உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன். அப்ப எங்களை போல யாரோ ஒருத்தரோட கூட்டணி போட்டாத்தான் நீங்க அப்படி கிடையாது. உங்க விஷயம் உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கேன். நீங்க வேணாட்டுங்கன்னா நான் போய் கேட்பேன். ஒரு பழம் இருக்கு இல்ல, பழம் இருக்கும்லாம் நீங்க இந்த வேலையை பார்க்க வேண்டாம். வேண்டாம் ஒரு கடுப்புல இல்ல நீங்க சொல்ல மாதிரி இருக்கு. இல்ல பச்சா கனியை தின்னா தின்னு திங்காச்சு போட எனக்கு அப்படி சொல்லுவேன் நான். சரி, ஞான பண்டிதன் உங்களுக்கு உகந்த கனி அது. அது பழமா இருக்கிற போது பக்குவத்தோட பயன்படுத்திடுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, என்னன்னு ஏத்துக்கிட்டா ஏத்துங்க, இல்லட்டா கிளம்புறேன். நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். எதிரிதான் நம்ம என்ன ஆயுதம் எடுக்கிறத தீர்மானிக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு என்ன இருக்குல்ல. எதிரி தடி எடுத்தாங்க, அப்பவும் காந்தியம் வந்து தடி எடுக்கல. எதிரி துப்பாக்கி எடுத்தாங்க, அப்பவும் காந்தி வந்து துப்பாக்கி எடுக்கல. அதைத்தான் நாங்க அஹிம்சை வழி எதிரி நாங்க இருக்கிறோம். எதிரி பீரங்கி எடுத்தாங்க. இன்று ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது. அப்படி நாங்க தனித்துவமா இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். நீங்க அதர்ம வழியில போறீங்க, போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எப்பொழுதெல்லாம் நாட்டில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தொங்குகிறதோ அப்ப யாரோ ஒரு ஞானவான் தோன்றுவார்கள். அப்பொழுதெல்லாம் நானே இல்லாட்டி எங்க மாமே இல்லாட்டி எங்க அப்பா இப்படி யாராவது தோன்று. இப்ப சூரமனை வதம் செய்யணுங்கிறதா இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன தோன்றுச்சாங்க. அப்ப கூட பாருங்க, ஒரு எதிரியை கொல்லக்கூடாது என்கிற கருத்துக்காக கருணையே வடிவமானவர், அதனால சம்காரம் என்ற ஒடுக்கி வச்சிருக்கு. ஆமா ஆமா,
ஆனா அவங்க பாட்டை அப்படி இல்லை, உடனே சக்கரத்தை விடுவாரு, அடிச்சிருவாரு. அப்படிப்பட்டவர் கூட அவர் வாங்கிய வரங்கள் எப்படி? அப்படிப்பட்டவர் கூட ராமணேஸ்வரன் அடிக்கும் பொழுது அவன் நிராயுத பணி அடிக்கும் போது இன்று போய் நாளை வான்னு சொன்னார். ஏன்னா அவன் ராமங்கிற நாங்கெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்கிறோம், அதனாலதான் தர்மத்தின் பக்கமாகவே நிக்கிறோம். நாங்கன்னு யாரால சொல்றீங்க? பாட்டேன் நானு இப்ப நீங்க பிரிக்கிறீங்க பாருங்க. நாங்க நீங்க உலகமே நான் தாண்டி இல்ல, அது மாதிரி நானும் நினைக்கிறேன். எனக்குள்ள 3 பேர் இருக்காங்க. முருகா என்கின்ற வார்த்தைக்குள் ரூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சன், பிரம்மா, பிரம்மா விஷ்ணு சிவன் நீங்க சொல்றீங்க. அப்ப மும்மூர்த்திகள் இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். சப்த ரிஷிகளில் நாரதன் நானேங்கிறாரு என் பாட்டை மகாவிஷ்ணு. அந்த 3 பேர் மட்டும் இல்ல, 3 பேருக்குள்ள ஒன்னா நான் இருக்கேன். அப்புறம் எங்க அப்பாவோட எங்க அம்மா இருக்காங்க. ஆமா, தலையில கங்காதேவி இருக்காங்க. அதே போல மகாவிஷ்ணுவத்தினுடைய இடத்துல மார்பலை யார் கொடுத்தாருன்னா மகாலட்சுமி இருக்காங்க. அப்ப 4 1 5 6 7 ஆச்சா. அடுத்து பிரம்மன் அவயவாணி பத்தியலா. அப்படி பாக்கணும். என் பாட்டனுக்கு 3 பேர், பூமாதேவி, நீலாதேவி, மொத்தம் அவங்களுக்குள்ள 4 பேர் இருக்காங்க. அப்ப பார்க்க போனா எங்க தாத்தா எங்க அப்பா மொத்தம் நாங்க தான் இருக்கிறோம் உங்களுக்குள்ள. நீங்க எங்களை புரிஞ்சுக்காம தனியா போறேன்னு நீங்க போறீங்க. இல்ல எல்லா சிவாலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு கோயில் இருக்கு, பெருமாள் இருப்பாரு. ஆனா பெருமாள் கோயிலுக்கு சிவனுக்கு கோயில் இல்ல. எந்த பெருமாள் கோயில்லையும் சிவனுக்குன்னு எதுவும் இருக்காது, தனியா சன்னதி இல்ல, அது இருக்காது. ஏன்னா சிவபெருமான் பெரிய அண்டா, அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகுமா? அப்ப நாங்கெல்லாம் அண்டா, நீங்க குண்டா. அது எப்படி வேணாலும் வச்சுக்கீங்க. மட்டும் இப்படி சொல்றீங்களே, சந்தர்ப்பம் அந்த மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்ல மச்சான், இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு சில நேரம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, ஏற்க மறுக்கல. நீங்க வைணவம் தான் பெரியது என்று பேசுகிறீர்களே. அறிவிச்சுவன் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு பாடிட்டாரு ஒரு விலை வெட்டி. அப்புறம் நீங்க ராமன் சொல்றீங்க. அப்ப நாள்ல இருந்து நீங்க இது ஏன் திருமண்ணுன்னு பேரு? அதுக்கு பேரு திருநீரு. திருமண்ணுன்னா ஒரு மனுஷன் பிறந்தா இறக்கணும், இறந்தா எரிக்கணும், புதைக்கணும். ஒண்ணு புதைச்சா மண்ணோடு மண்ணா போகுது, அதனாலதான் இது திருமண்ணுன்னு பேரு. எரிச்சா நெருப்புங்கிற நெருப்புல சாம்பலா போகுது, அதுக்கு பேரு திருநீர் பேரு. அதனால 2 ஒண்ணுன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க புதைக்கப்படுபவர்கள், நாங்கெல்லாம் வந்து எரிக்கப்படுபவர்கள் இல்ல, ரெண்டுமே முளைக்கப்படுபவர்கள். இல்ல, நீங்க விதைக்கப்படுபவர்கள். விதைக்கப்படுபவர்களா? விதை ஒரு பொழுது. இரண்டாவது கட்டம் சரியாக நேரம் அதை பற்றி குன்றத்துக்கு மலையெல்லாம் எங்க இருக்கும்? மலை மேலையெல்லாம் முருகன் இருப்பான். ஏன் முருகனை வச்சாங்க மலை மேலையெல்லாம்? சாமி இருந்தா பயந்து மலையை உடைக்காம இருப்பாங்க. மலையில உங்களை வச்சோம். நீங்க மேல செவனேன்னு இருக்கிறாங்க, கீழே உடைச்சு அள்ளிட்டு இருக்காங்க. என்ன நியாயம் இது? மக்கள் அதை முன்னிட்டு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற பெருந்தன்மையில நாங்களும் சரியில்லை. மக்களுக்காக மட்டும் பயன்பெற்றால் வியாபாரம் மூடிடும். முருகனுடைய சிலையவே தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமே இயற்கை வளங்கள் சரி செய்யப்படுது. அது சரியா இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. எங்களுடைய எண்ணம் அப்படின்னா மக்கள் நலன் மட்டும்தான். மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் என்று ஒன்று மட்டுமே மனதிற்குள் வளர்த்தியா? ஆமா, தம் மக்கள் எல்லாரையும் தம் மக்கள் நான் நினைக்கிறேன். மலரை சொல். என்னோட பையன், என்னோட பேரன், பேரனோட பேரன், இவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சுயநலம். இது தம் மக்கள்ங்கிறது குடும்பத்துல இருக்கிறவங்க, உலகத்துல இருக்கிறவங்க, நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தம்முடைய மக்கள் நினைக்கிறேன். ஆய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சது சொல்லு நல்லா இருக்கு, செயல்பாடு சரியில்லையே மச்சான். அது நீ பாக்குற கண்ணோட்டம். அது சரி. ஒரு மரம் இருக்குன்னா வியாபாரி பார்த்தா எவ்வளவு விறகு வேணும்னு பார்ப்பாரு. ஒரு மர வியாபாரி வந்து பார்த்தாருன்னா சிற்ப வேலை செய்யறவர் என்னென்ன பொம்மை செய்யலாம்னு பார்ப்பாரு. ஒரு கதவு செய்யறவர்னா சன்னல் கிடைக்குமா, நிலைக்கு சாமான் கிடைக்குமான்னு அப்படி பார்ப்பாரு. ஆனா எல்லா மரத்தையும் எரிச்சாச்சுன்னா சாம்பல் வந்துதாங்க. நீங்க தவறான கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே தவறா தெரியும். எதுதான் தவறு எது தவறு இல்ல, நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்களே, இவங்க மட்டும் ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்காங்க? அப்படின்னா இவங்க நம்ம மேல நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க. எந்திரிச்சு போனவங்களாம் நம்ம மீது நம்பிக்கை வச்சு நல்லா நடத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையா போய் தூங்குறாங்க. ஆரோக்கியமா இருக்காங்க எல்லாரும். அப்படியும் அப்படி நினைச்சோம்னா நினைக்கலாம்.
போனவங்க எல்லாம் கலை மீது ஆர்வம் எல்லாம் போயிட்டாங்க. இவங்க ஊத்த கதையா இருந்தாலும் ஊழல் கடன் ஒரு பழமொழி. ஆமா, இது என்னன்னு முழுமையா கேட்கணுங்க. ஆரம்பத்துல ஒரு கூட்டம் வரும், அது இந்த நகைச்சுவை சில விஷயங்களை ரசிக்கிறதுக்கான ஒரு கூட்டம். அது எப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு செய்தி கிடைக்குமான்னு இருக்கிறவங்கள நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நெருமணிகள் எல்லாம் இவர்கள் நெருமணிகள் பார்க்கிற கண்ணோட்டம் இது இப்படியும் பார்க்கலாம், அது அப்படியும் பார்க்கலாம். நீங்க வந்து எங்களை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படின்னா, இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்கின்ற கண்ணோட்டத்தை நீங்க பார்க்கறனால நாங்க செய்யும் சுற்றம் இல்லை. சரிதான், எதை பார்க்கணும்? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி விற்கப்படும். இப்பதான் சரியான பாதை. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி விற்கப்படும். ஆமா, யார்கிட்ட என்ன பணம் கூட இருக்கோ அதுதான் உலகத்துல பேசப்படும். நல்லது கொஞ்சமா இருந்து தவறு கூட இருந்தா தவறுதானையா பேசப்படும். தன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையான ஆளப்படும். அப்படி பார்க்க போனா நீமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கர்மமே கட்டளை கண்டிருக்காங்க. அவரவர் கர்மம் ஒரு பக்கம். அதுக்காக இப்ப நீங்க சொல்றது நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல எல்லாம் உணவு நன்மையும் தீமையும் 4 பிள்ளை இருக்கு, 4 பேருக்கு ஒரே மாதிரி தான் நீங்க பங்கிட்டு பண்ணணுமா? நன்மையும் தீமையும் நாடு நலம் புரிந்தாங்க. நீங்க ஏதாவது ஒரு நன்மையை சொல்றீங்களா? சொல்றேன் மச்சான், என்ன அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லுங்க. என்ன சொல்லணும் உங்களுக்கு? இல்ல இதுவரை இதுதான் நன்மைன்னு சொல்லுங்க, நான் மறுக்காம இருக்கேன். எல்லாருக்கும் கல்விங்கிறது ஒரு நல்ல திட்டம் தானே. ஆமா, அதான் என்னைக்கா நீங்க சொல்லிருக்கீங்களா? அப்படியே பாராட்டுறீங்களா? 27 பள்ளிக்கூடம் ஏன் முடியும்? அதான் ஒரு வயல ஒன்றியத்துல 2 பள்ளிக்கூடம் முடியாது. வள்ளுவர் சொல்றாரு, இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அங்கதான் இருக்கு விஷயமே. எந்த ஒரு ஆட்சியையும் ஒரு மன்னரை பற்றி ஒரு அமைச்சர் வந்து இடிச்சு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அந்த ஆட்சி சரியா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களை போன்றவர்களை நான் வரவேற்கிறேன். அப்படி சொல்றீங்க. அதே சமயத்துல அந்த நன்மையை வந்து நீங்க நேரடியா பாராட்டினா, ஒரு குழந்தைய நல்லா படிக்கிறாடா அப்படின்னு நேரடியா ஒரு தாய் தரப்பை பாராட்டினா அந்த குழந்தை மக்கா போயிடும். அதனால நீங்க எங்களை பாராட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எங்களுடைய மறைமுகமா பாராட்டுவோம், ஆனால் நேரடியாகவும் பாராட்டுவோம். நல்ல விஷயம்னா ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குது. ஒரு விஷயம் பாருங்க, கனியை நீங்க கொடுக்கும் போதே நினைச்சேன், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இந்த கனி எதுக்காக நமக்கு தர்றாரு? எல்லாரும் கனியை கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. வாழைக்காயெல்லாம் வாழைக்காயோட புடி கொண்டு வச்சு அதுக்கப்புறம் அது பழுக்குது. அப்புறம் பார்த்தா ஊதுவத்தியே குத்த முடியல, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதுவும் மக்கள் தேவைக்காக. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இயற்கையா பழுத்த பழமா இருந்தா ஆழம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அதுக்காக வேகமா சாக முடியுமா? அது எப்போ பழுக்கும்? வேகமாதிரி தவிர மருந்த குடிச்சிடாங்க. போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தானே உங்களை வச்சிருக்கிறோம். ஈரல் வெந்து போயிடும் குடிச்சான்னு சொன்னா தானே தெரிஞ்சே தானே சாப்பிடுறாங்க. கடையை மூடுனாங்க நீங்க. அதெல்லாம் வந்து ஒரு போர் வீரனுக்குள்ள மனதைரியம். இறந்தாலும் பரவாயில்லை, இதை அறிந்து விட்டு இருப்போம் என்கிட்ட மன வலிமை இருக்குல்ல, அதை பாராட்டுங்க. அதை சொல்லாச்சு. போருக்கு போறாச்சு கொண்டுட்டாலும் ஜாவேன், அது சரி. குடிச்சு விட்டு நான் ஜாவேன் சொன்னா அது நியாயம். அதாவது அந்த போர்லயே கூட தற்கொலை படைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது போல இது தற்கொலை படை. குடிச்சு குடிச்சு சாகுறது. உயிரையே படைய வச்சு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றது, இப்படி குடித்தால் இப்படி இறந்து விடுவாய். இப்படி சிந்திக்க முடியுது பாருங்க. உயிரை கொடுத்து எப்படி இப்படி எல்லாம் சிந்தனை. எட்டாவது கும்பினில் இருந்ததில் அக்கண்ணி, எட்டாவது கும்பினில் இருந்ததில் அக்கண்ணி, எப்படி கொம்பை பெற்றால் கனி அடைந்து விடலாம். ஆனா கொம்பவே பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம். மஞ்சு வரட்டுங்க. நீங்க சொல்ற கொம்புல நீங்க சொல்றது அந்த மரத்தில் இருக்கின்ற வருது. நேற்று ஒருத்தர் சிவகாசியிலிருந்து தொடர்பு கொண்டு என்னை வந்து பட்டாசுல ஒரு மருந்தை சேர்க்கப்படாதுட்டா எங்க பொழப்பு ரொம்ப கஷ்டமாக்கி அதை சொல்லுங்கன்னு சொல்றாரு ஒருத்தர். தம்பி கும்பமுடியில இருந்து லண்டன்ல இருந்து ஒரு தம்பி அவர் ஒரு கதையை அப்படி சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கதைகளை சொல்லும் போது பேருக்கு நேரமே பற்றதில்லை.
பாருங்க அவர் பட்டாசு பிரச்சனை வந்துருச்சு. அது ஒருவேளை அதுல மருந்தை வைக்கிறது நன்மையா தீமையான்னு தெரிஞ்சுல நம்ம சொல்லணும். அந்த பக்கம் பார்த்தாங்க மருந்தை கண்டுபிடிச்சவரு ஒருவேளை இப்ப நீங்க தான் அதுல ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த ஒளியினுடைய அளவு தான் இருக்கணும். ஆமா, அதற்கு மேல 7% தான் இந்திய தண்டனை சட்டப்படி மருந்து வைக்கணும். ஆனா சட்டத்தை மீற கதை இருக்கு. அதனால நீங்க அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா அது நல்லது. அங்க மருந்து ஒருவேளை அவர் கூட வைக்கிறதுக்கு பிரியப்படுறாரு. அப்படித்தான் நடக்குதுங்க. அங்க வெடி வைக்கிறதுல இங்க வெடி வச்சுட்டு அதான் புத்தகத்துல வெடி வைக்கிறது வேட்டு நானும் வேடிக்கையா இருக்கணும். சரி ஆடுறே நீங்க கண்டு வந்தது பெண் தான் பார்த்து வந்து அது யார் அந்த பெண்ணுக்கு தங்களுக்கும் தெரியும். வெளியே பார்த்து தாங்களுடைய வாதம் சிறப்பாக இருந்தது. அதற்காக இல்லை எதையுமே ஒரு சர்ச்சை ஒரு விவாதம் என்று ஒன்று ஏற்பட்டால்தான் ஒரு புதிய கருத்து அதிலிருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்கிற காலத்திற்காகவே தெரியாத போல் நான் நடிப்பு நானும் தெரியாத மாதிரியே உங்களுக்கு நடிச்சேன். உங்க நடிப்பு தான் உலகளவுல பெரிய பன்னீர் வெளிகளிலே பரிவுடன் ஒரு வழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். நீங்க ஆனா மலேசியாவில் இருக்க 10 மலை முருகனே உங்களை பார்த்துட்டாரு. தை பொங்கல் மறுநாள் அங்கே இருப்பார். தை திங்கள் 3ஆம் நாள் அங்கே நிகழ்ச்சி. இதே போல நாம ரசிக பெருமக்களுடைய பேர் ஆதரவு. அதனால நாடகம் இங்க எப்படி பாத்தீங்களோ அது மாதிரி எல்லாரும் மலேசியா வந்து பார்த்துட்டு எல்லாரும் வர சொல்லுவோமா மலேசியாவுக்கு வரட்டுமா? சரி வேணும் சொல்லிப்போம். ஐயா ஈசனை பற்றி ஒரு பாட்டு அப்படியா? இசைத்தமிழ் நீங்க வந்த படம் தான் பாடணும்னு வச்சுட்டே இருக்கேன். சரி சரி அதுக்கு வைகை ஆதரவு இசைத்தமிழ் எனக்கு தலைவா
வெற்றியோடு திரும்ப வருகிறேன். எல்லா வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக ஒரு வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள். நல்லா செய்யணும். அதுலயும் கரிமணம் என்ற காந்தர்வம் முடிஞ்சு காட்சி தர வேண்டும். பாமாலை பாடி பூமாலை கண்டோடு வருகிறேன். கனிமணம் தான் தமிழர் மரபேபம். ஆஹா. ஒரு பெண்ணை போய் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துல பார்த்து முடிவெடுத்து ஒரு ஆணு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த திருமணம் சிறக்காது. ஒருவருக்கு ஒருவர் விரும்பி இப்படி அழைச்சிட்டு திருமணம் பண்ணதான் ஆதி காலத்துல தமிழர் மரபம். அதுக்கப்புறம் பெண் பார்க்கிற படலம்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப எப்படி பெண்ணை கூட்டிட்டு போனா தப்புன்னு சொல்றீங்களே, அப்ப என்ன மட்டும் அப்படி அனுப்புறீங்க? நீங்க கொடுத்த வரத்தை காப்பாத்தணும்.